கேட் 96 அப்படிங்கிறது இதை வட்டமிட்டு காட்டியிருக்கேன். கேட் 96 அதே மாதிரி அந்த கேட் 96க்கு கீழே இருக்கிற க்ரோசிங் தான் வந்து அல் கராரா. குட்டி நாய்கிட்டையும் சின்ன பிள்ளைகள்டையும் பகடியும் வச்சிருக்கப்படும், அதை வந்து கூட்டி பக்கத்துலையும் வச்சிருக்கப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க தானே. அந்த அடிப்படையில் இந்த குட்டி நாயான இஸ்ரேலை கூட்டி பக்கத்தில் வச்சிருந்ததால இன்னைக்கு எங்களை எவ்வளோ பெரிய தலையடி ஆயிருக்கேன்னு சொல்லி இப்படி தலையில் கை வைக்கிறப்பட அமெரிக்காவினுடைய மொத்த கவர்மெண்ட் இப்போ ஜேடி வான்ஸ் கூட சவுதி அரேபியா இப்போ பாலைவனத்தில் ஒட்டகம் தான் மேய்க்க போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க ஒட்டகம் மேய்க்கட்டும், எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. என்னென்னா இஸ்ரேல் இருந்தால் மட்டும்தான் சவுதி இயங்கலாம் அப்படிங்கிறதான் அதுக்கு அர்த்தங்க. காசாவில் இருக்கிற மக்களுக்கு ஹமாஸ் முக்கியமான அறிவிப்பை வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா இன்றைய நாளுக்குரிய காணொலியை பார்க்க வந்திருக்கிற அனைவரையும் பணிவன்புடன் வரவேற்கின்றேன். யுத்த நிறுத்தம் நிறைவடைந்து இன்று நாம் 14வது நாளில் நிற்கும். இந்த 14வது நாளில் காசாவை சுற்றியும் என்னென்ன விடயங்கள் எல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிற சம்பந்தமாக இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். அந்த அடிப்படையில் வடக்கு காசா பிரதேசங்களுக்கு மனிதாபிமான உதவி பொருட்களை ஏற்றி கொண்டு சென்றிருக்க அந்த லாரிகளினுடைய தொடரணியை நீங்கள் இந்த புகைப்படத்தில் பார்க்கலாம். மக்களுக்கு போதுமான அளவுக்கு லாரிகள் இன்னைக்கு சென்றிருக்கி அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல் இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கு. அதே மாதிரி இந்த கிஸ்யூம் கிராசிங்ல இருந்து, அதாவது அல் கராரா கிராசிங் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த கிராசிங் ஊடாக செல்ல இருந்த லாரிகளை இஸ்ரேலிய குடியிருப்பாளர்கள், அதாவது கிஸ்யூம் பிரதேசங்களை காசாவுக்கு பக்கத்தில் இருக்கிற இஸ்ரேலிய நகரத்து பிரதேச மக்கள், பெரிய அளவுக்கு மக்கள் ஒரு 10-15 பேராக்கள் வந்து இஸ்ரேலிய கொடியோட போய் அந்த ட்ரக்குகளை காசாவுக்குள்ள எந்த நேரம் என்றாக கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் மறுச்சிக்கு நிற்கிற காட்சிகளும் இன்னைக்கு வெளியாக இருக்கு. அந்த அடிப்படையில் அல் கராரா அப்படி என்று சொல்ற கிஸ்யூம் கிராசிங் வழியாக காசா மக்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் செல்ல இருந்தது இன்னைக்கு தடைப்பட்டிருக்கு. இப்போ இந்த யுத்த நிறுத்தத்தினுடைய முக்கியமான விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இப்போ காசாவுக்குள்ளே உணவுப் பொருட்கள், மனிதாபிமான உதவி பொருட்கள் போகிறதுக்கோ வாரத்துக்கோ இருக்கிற வழிகள் மொத்தமாக 5. அந்த வழிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா உங்களுக்கு அது தெளிவாக வழங்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அந்த அடிப்படையில் இந்த புகைப்படத்தை பார்த்தா உங்களுக்கு வழங்கும். இதில் காசாவின் வடக்கு புறமாக இருக்கிற பிரதேசங்களில் இருக்கிற கிராசிங்கிற பேர் வந்து ஈரஸ் கிராசிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிராசிங் வழியாக தன்னைக்கு வடக்கு காசா பிரதேச மக்களுக்கு மனிதாபிமான உதவி பொருட்கள் சென்றிருக்கு. அதே மாதிரி கேட் 96 அப்படிங்கிறது இதை வட்டமிட்டு காட்டியிருக்கேன். கேட் 96 அதே மாதிரி அந்த கேட் 96க்கு கீழே இருக்கிற கிராசிங் தான் வந்து அல் கராரா அப்படிங்கிற கிஸ்யூம் கிராசிங். இந்த நுழைவாயில தான் இப்போ வந்து உதவி பொருட்களையும் ஏற்றிக்கொண்டு செல்ற லாரிகளை தடுத்து வச்சிருக்காங்க. அதே மாதிரி கீழே இருக்கிற ஈஜிப்ட் பக்கம் இருக்கிற 2 கிராசிங், அதில் ஒன்று வந்து கெரிம் ஷலோம் அப்படிங்கிற கிராசிங். அது மட்டும் இல்லாமல் ரஃபா கிராசிங், இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கிராசிங் கீழே இருக்கிறது. இந்த ரஃபா கிராசிங் வழியாகத்தான் யுத்த காலகட்டங்களையும் காசாவுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாவது உணவுப் பொருட்கள் சென்று கொண்டிருந்த கிராசிங் தான் வந்து ரஃபா கிராசிங். இந்த கிராசிங் வழியாகவும் உணவுப் பொருட்கள் இப்போ காசாவுக்குள்ள சென்று கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இருந்த போதிலையும் நிர்ணயிக்கப்பட்ட உணவுப் பொருட்கள் காசா மக்களுக்கு செல்லல. அந்த அடிப்படையில் இப்போ உங்களுக்கு இது தெளிவாக வழங்கியிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் மூலமாக போட்டிருந்தீங்க, எந்தெந்த வழியூடாக காசாவுக்குள்ள சென்று கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அந்த அடிப்படையில் இந்த விடயத்தை இன்னைக்கு நம்ம முதலாவது விடயமாக இந்த வீடியோ நாம் எட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தொடர்ச்சியாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஹமாஸ் யுத்த நிறுத்தத்தை மீறிட்டு அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் காசாவுக்குள்ள பல இடங்களில் வான்வழி தாக்குதல் செஞ்சிருந்தாங்க. இந்த வான்வழி தாக்குதலில் நிறைய மக்கள் கொல்லப்பட்டாங்க. குறிப்பாக வெளியில வந்து வேலை செஞ்சு கொண்டிருந்த ஹமாஸினுடைய உறுப்பினர்களும் அந்த இடத்துல கொல்லப்பட்டாங்க. இந்த விஷயத்தை இஸ்ரேல் என்ன சொன்னாங்க, அவர்களுடைய 2 இஸ்ரேலிய வீரர்கள் கொல்லப்பட்டாங்க, இதனூடாக நாங்கள் வந்து தாக்குதல் செஞ்சோம், ஹமாஸ் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம், ஹமாஸ் தான் எங்களுடைய வீரர்களை நோக்கி தாக்குதல் செஞ்சாங்க, இதுக்காகத்தான் நாங்கள் அவங்களுக்கு மாறி தாக்குதல் செஞ்சோம், பதிலடி கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் சொல்லியிருந்தாங்க. பட் இது இஸ்ரேல் சொல்லியிருந்தாலும் அமெரிக்கா இதை ஏற்றுக்கொண்டாங்களா அப்படின்னு பார்த்தோம்டா இல்லை. என்னன்னு சொன்னால், இன்றைக்கு அமெரிக்காவினுடைய முக்கியமான அதிகாரி பராக் ராவிட் அப்படிங்கிறவர் வந்து இன்றைக்கி அக்சியோஸ் நியூஸ் தளத்துக்கு பேட்டி ஒன்று கொடுத்திருக்கார். என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ரஃபா பிரச்சனை நடந்துச்சு, அதிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் யுத்த நிறுத்தத்தை தொடர்ச்சியாக செயற்படுத்துறதுக்கு காசா பிரதேசத்தில் இஸ்ரேலுக்குள்ளே அமெரிக்கா அரசியல் ரீதியாக போராடி கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கார். இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த குட்டி நாய்கிட்டையும் சின்ன பிள்ளைகள்கிட்டையும் பகடி வச்சிக்கப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. குட்டி நாய்கிட்டையும் சின்ன பிள்ளைகள்டையும் பகடியும் வச்சிக்கப்படும், அதை வந்து கூட்டி பக்கத்துலையும் வச்சிருக்கப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க தானே. அந்த அடிப்படையில் இந்த குட்டி நாயான இஸ்ரேலை கூட்டி பக்கத்தில் வச்சிருந்ததால இன்னைக்கு எங்களை எவ்வளோ பெரிய தலையடி ஆயிருக்கேன்னு சொல்லி இப்படி தலையில் கை வைக்கிறப்பட அமெரிக்காவினுடைய மொத்த கவர்மெண்ட், இப்போ ஜேடி வான்ஸ் கூட அமெரிக்காவினுடைய துணைத் தலைவர் கூட இப்போ இஸ்ரேலுக்குள்ளே போய் இவனில் என்ன செஞ்சு யுத்த நிறுத்தத்தை மீறினா இப்போ அமெரிக்காவுக்கு உலகத்தின் மத்தியில் பெரிய அளவில் ஒரு அவப்பேர் ஏற்பட்டுரும். ஏற்கனவே அவப்பேர் ஃபுல்லாக ஏற்பட்டுட்டு இந்த யுத்தத்துக்கு முதல் இருந்த அமெரிக்கா வேறு, இப்போ இருக்கிற அமெரிக்கா வேறு, அதை நம்ம கட்டாயம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய முக்கியமான விடயங்கள் ஒன்றா இருக்குது.
அந்த அடிப்படையில் இந்த பிரச்சனை மீண்டும் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் மீண்டும் இது பெரிய ஒரு பூதாகரமான பிரச்சனையாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உலக நாடுகள் எல்லாம் நம்மளுக்கு எதிராக திரும்பிடும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா மேக்சிமம் போராடி கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் தெரியும், நேற்று டொனால்ட் ட்ரம்ப் கூட சொல்லியிருந்தார் என்ன அப்படின்னு சொன்னால், முதற்கட்ட வாசிப்பின் போது வெஸ்ட் பேங்கை இஸ்ரேலோட இணைக்கணும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேலினுடைய நெசட் முடிவெடுத்திருந்தாங்க அப்படின்னு சொல்லி நேற்றைய வீடியோவில் பார்த்திருந்தேன். அதுக்கப்புறம் ட்ரம்ப் சொல்லியிருந்தார் என்ன, வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தை இஸ்ரேலோட சேர்த்து இணைச்சால், இஸ்ரேல் இணைக்குமாக இருந்தால் அமெரிக்காவினுடைய மொத்த உதவிகளும் இஸ்ரேலுக்கு இல்லாமல் போகும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு அர்த்தம் என்னன்னா, வெஸ்ட் பேங்கை நீங்கள் இணைச்சிங்க அப்படின்னு சொன்னால் ஹமாஸ் இவங்களை எல்லாருமே அடிச்சு பிடிச்சிருவானல் அப்படின்றதான் அதுக்கு அர்த்தம். ஈரான் எல்லாம் பெறத்தவளை இஸ்ரேலுக்கு அடிக்க, இஸ்ரேல் அப்படிங்கிறது வந்து அவ்வளோ பெரிய படம் எல்லாம் இல்லை, எல்லாம் முடிஞ்சிப்பே. இப்போ ஹமாஸ் உங்களுக்கு வந்து எல்லாத்தையுமே அடித்து தூளாக்கிடுவானல். இவ்வளவு நாளுமே நீங்கள் யுத்தம் இப்போ நான் வந்து இந்த யுத்தத்தை நிறுத்தல் அப்படின்னு சொன்னால் நெத்தன்யாஹூ இன்னும் சண்டை பிடிச்சி தனிப்பார். இப்போ மட்டும் இல்லை, வருஷ கணக்கில் சண்டை பிடிச்சி தனிப்பார் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா வேண்டிய சொல்லியிருக்காங்க. ஆக நெத்தன்யாஹூ கிட்டேயோ இஸ்ரேலுக்கிட்டேயோ ஹமாஸ் அழிக்கிறதுக்குரிய திறனே இல்லை, திறனே கிடையாது அப்படிங்கிறதே அமெரிக்காவை இப்போ பப்ளிக்காக சொல்லி கொண்டிருக்காங்க. அது விளங்கித்தான் அமெரிக்கா இந்த யுத்த நிறுத்தத்தை கொண்டு வந்தாங்க. அந்த அடிப்படையில் அவர் அப்படி சொல்லி கொண்டிருக்கல. நெத்தன்யாஹூ முக்கியமான விடயங்கள் ஒன்று சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னு சொன்னால், நெத்தன்யாஹூ கிட்ட ஊடகவியலாளர் ஒருவர் கேள்வி கேட்டார், வெஸ்ட் பேங்க் இஸ்ரேலோட இணைக்கப்படா அப்படின்னு தான் அமெரிக்கா இப்போ சொல்லியிருக்காங்க. டொனால்ட் ட்ரம்ப் மாத்த சொல்லியிருக்கார். ஸோ இஸ்ரேலினுடைய கொள்கைகளையும் சட்டங்களையும் அமெரிக்கா மாத்துதா அப்படின்னு சொல்லி ஊடகவியலாளர் நெத்தன்யாஹூ கிட்ட கேட்கார். அதுக்கு நெத்தன்யாஹூ சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னு சொன்னால், நாங்கள் வந்து எங்களுக்கு அமெரிக்கா ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணி கொண்டிருக்காங்க, நாங்கள் கடும் நட்பு அது இது சாமன் அப்படி இப்படின்னு ஃபுல்லாக பில்டப் எல்லாம் அடிச்சு போடுவோம். கடைசியாக சொன்னார் என்ன அப்படின்னு சொன்னால், அமெரிக்கா அப்படித்தான் சொல்லுவாங்க, அதெல்லாம் பெருசாக பொருட்படுத்த தேவையில்லை, இஸ்ரேல் ஒரு சுதந்திர நாடு, அவ்வளோதான், நான் போகிறேன் அப்படின்னு போட அந்த இடத்துல இருந்து அவர் ஓடிட்டார். இப்போ ஒரு உதாரணம் நான் சொல்லவா, என்னண்டா இப்போ இந்த உலகத்தில் எந்த நாட்டில் தங்களுடைய மக்களுக்கு மிசைல் வரும் அப்படின்னு சொல்லி பல வருடங்களுக்கு முன்னரே வந்து மக்களை பாதுகாக்கிறதுக்கு எந்த நாட்டில் ஷெல்டர் அடிச்சிருக்காங்க? இஸ்ரேலை தவிர. இஸ்ரேலில் தானே இருக்கி. அப்போ அதுக்கு அர்த்தம் என்ன? இஸ்ரேல் பல வருஷங்களுக்கு முன்னாடியே பிளான் பண்ணிட்டானுங்கள், மத்திய கிழக்கில் நம்ம ஃபுல்லாக குழப்ப போகிறோம், குழப்பினா எல்லாரும் சேர்ந்து நமக்கு அடிப்பானுங்கள், அடித்தா நாம் ஒளியறதுக்கு நமக்கு ஒரு இடம் ஒன்று தேவை, அதுக்காக நம்ம இதை கட்டாயம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஷெல்டர்களை உருவாக்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால் எல்லாத்தையுமே குழப்புறதுக்கு, அதாவது உலகத்தினுடைய மொத்த சமநிலையையும் குழப்புறதுக்கு இஸ்ரேல் இருக்காங்க அப்படிங்கிறது இதில் புரியுதா இல்லையா நமக்கு? அதான் விஷயங்க. அந்த அடிப்படையில் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நெத்தன்யாஹூ ஒரு பக்கம் இப்படி சொல்லி கொண்டிருக்கோங்களே, அவர்களினுடைய நிதி அமைச்சர் ஸ்மார்ட்ரிச் சும்மா இருக்க மாட்டாரே. இப்போ சவுதி அரேபியாவை பொறுத்த வரைக்கும் டூ ஸ்டேட் கொள்கை, அதாவது பலஸ்தீனுக்கு என்ற ஒரு தனியான நாடு இல்லாமல் இஸ்ரேலை நாங்கள் அங்கீகரிக்க மாட்டோம் அப்படின்னு தான் சவுதி அரேபியா சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஸ்மொட்ரிச் இன்றைக்கு சவுதி அரேபியாவை சிண்டிக்கார். என்ன அப்படின்னு சொன்னால், பலஸ்தீனை உருவாக்காம இஸ்ரேல் அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அப்படின்னு சொன்னால் நன்றி, அது எங்களுக்கு ஒரு பிரச்சனையுமே கிடையாது. சவுதி அரேபியா இப்போ பாலைவனத்தில் ஒட்டகம் தான் மேய்க்க போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க ஒட்டகம் மேய்க்கட்டும், எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. என்னடா இஸ்ரேல் இருந்தால் மட்டும்தான் சவுதி இயங்கலாம் அப்படிங்கிறதான் அதுக்கு அர்த்தம். அது நிறைய அர்த்தம் இங்கே அதுக்குள்ளே. என்னடா சவுதியினுடைய நிறைய டெக்னாலஜி, அவங்களுடைய நிறைய ஜவாசத் அது இதுன்னு சொல்லி நிறைய எப்புகள் இருக்குதானே சவுதி அரேபியா. கிட்டத்தட்ட அந்த எப்புகள் எல்லாம் யார கையில் இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்க. சவுதியினுடைய மொத்த டீட்டெயிலும் இஸ்ரேலுக்கிட்ட இருக்கு. எல்லா டெக்னாலஜி வைஸாக உள்ளால் இஸ்ரேல் ஃபுல்லாக கேமை கொடுத்து வச்சிருக்காங்க. அதால் இப்போ சவுதி சைலண்டாக இருக்கிறதுக்குரிய முக்கியமான காரணங்கள் உண்டாகும் இது இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த அக்டோபர் 7 தாக்குதல் இஸ்ரேல் செய்யாமல் இருந்திருந்த நேரம் சவுதி இஸ்ரேல் ஒரு தனி நாடாக அங்கீகரித்து மத்திய கிழக்கில் இஸ்ரேல் தான் எல்லாருக்கும் தலைவன் அப்படின்னு சொல்லி வர சவுதியை அறிவிச்சு விட்டிருப்பாங்க. அப்படிங்கிறது வேறு விஷயங்கள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். தொடர்ச்சியாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஹமாஸ் ரெசிஸ்டன்ட் முக்கியமான அறிவிப்போண்ட அவர்களுடைய பொதுமக்களுக்கு வச்சிருக்காங்க. காசாவில் இருக்கிற மக்களுக்கு ஹமாஸ் முக்கியமான அறிவிப்பை வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னால், காசாவுக்குள்ளே இப்போ வந்து இஸ்ரேல் ஏற்கனவே இருந்து போனவங்க தானே, அவங்க இப்போ நம்மளை உளவு பார்க்குறதுக்கு அதாவது மாறுவேடமிட்ட பொருட்களில் ஏதாவது வச்சு போட்டு போயிருக்கலாம். அங்கே கமராவை வச்சிருக்கலாம், இங்கே கமராவை வச்சிருக்கலாம். நம்மளை உளவு பார்க்குறதுக்கு நிறைய பொருட்களை இப்போ காசாவுக்குள்ளே இஸ்ரேல் வச்சிருக்காங்க. இந்த உளவு பார்க்குற உபகரணங்களோட காசா மக்கள் கடும் அவதானமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் வெடி பொருட்கள், சந்தேகத்திற்கிடமான பொருட்கள் நிறைய இப்போ காசாவுக்குள்ளே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பொதுமக்களாகிய காசா மக்களாகிய உங்களினுடைய பொருட்கள் நீங்கள் வாங்க கடைக்கு போவீங்க, அங்கே போவீங்க, இங்கே போவீங்க, நிறைய உளவாளிகள் இப்போ காசாவுக்குள்ளே இருக்காங்க. அந்த உளவாளிகள் உங்களை உளவு பார்க்கறதுக்காக உங்களினுடைய பேகுகளுக்குள்ளே உங்களினுடைய ஆடையோட சேர்ந்த மாதிரி உளவு பொருட்களை, சந்தேகத்திற்கிடமான பொருட்களை அவர்கள் உங்களோட பேக்குக்குள்ள உங்களுக்கு தெரியாமலே வைக்கலாம். ஆக நீங்கள் எல்லாரும் கடும் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஹமாஸ் எச்சரிக்கை விட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்படி ஏதாவது சந்தேகத்திற்கிடமான பொருட்களை காசாவாசிகளாகிய எமது மக்கள் கண்டால் உடனடியாக எங்களிடம் புகார் அளிக்குமாறும் ஹமாஸ் இன்றைக்கு முக்கியமான அறிவித்தல். அவர்களுடைய மக்களை பாதுகாக்கிறது, அவர்களுடைய
லெபனானுடைய கவர்மெண்ட் தலையாய கடமையாக இருக்கு. ஆக அதை அவங்க செஞ்சு கொண்டு இருக்காங்க. தொடர்ச்சியாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஹமாஸினுடைய பொலிட்டிக்கல் பீரோவினுடைய மெம்பர், அதாவது அரசியல் கட்சியினுடைய உறுப்பினர் ஒருவரான ஃபத்ரான் கஹாரோ முக்கியமான கருத்து சிலவற்றை சொல்லியிருக்கார். ஹமாஸ் சார்பாக சொல்லியிருக்கார். என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து ஷாமல் ஷேக்கில் நடந்த ஒப்பந்தத்தை முழு மூச்சாக நிறைவேற்றுறதுக்கு நாங்கள் பாடுபட்டு கொண்டிருக்கோம். அந்த அடிப்படையில் எங்களுக்கு வழங்கப்பட்டிருந்த எங்களுடைய கட்டளைகள் எல்லாத்தையுமே அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் எல்லாத்தையுமே நாங்கள் வந்து சரியாக நிறைவேற்றி கொண்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த பேச்சுவார்த்தைக்குரிய ஷாமல் ஷேக்கினுடைய அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை பெருக்கு. அந்த பேச்சுவார்த்தைக்குரியதும் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையினுடைய முடிவுகளை நடைமுறைப்படுத்துறதுக்கும் எங்களோட ஹமாஸினுடைய டீம் இப்போ வந்து கைரோவில் இருக்கு, ஈஜிப்டில் இருக்கு. இந்த டீம் வந்து இப்போ அடுத்தது ஷாமல் ஷேக்குக்கு போகும். முதற்கட்ட பேச்சுவார்த்தையினுடைய கட்டளைகள் எல்லாம் நாங்கள் சரியாக செஞ்சிட்டோம். ஸோ எல்லாத்தையுமே நாங்கள் கிளியர் பண்ணிட்டோம். ஹமாஸை பொறுத்த வரைக்கும் முதற்கட்ட பேச்சுவார்த்தையில் என்னென்ன நிபந்தனைகள் இருக்கோ எல்லாத்தையும் நாங்கள் கிளியர் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதான் இதுக்கு அர்த்தமாயிருக்கு. ஆக இந்த பேச்சுவார்த்தை முடிஞ்சு இனி அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் ரெடி ஆயிருக்கோம். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு, அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு நாங்கள் ரெடி ஆயிருக்கோம். மஞ்சள் கோட்டில் இப்போ இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவங்கள் இருக்காங்க. இப்போ அந்த மஞ்சள் லைனில் இருந்து அவங்க அடுத்த லைனுக்கு மாறணும். அதாவது பஃபர் ஜோனு கிட்ட அவங்க போகணும். அதாவது காசாவினுடைய எல்லைப்புறங்களுக்கு இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவங்கள் போகணும். இதுக்குரிய வேலைகளை தான் அடுத்த கட்டமாக இறங்கி இப்போ ஹமாஸ் செஞ்சு கொண்டிருக்காங்க. இப்போ இதெல்லாம் பெரிய பிரச்சனை கொண்டு வரப்போகுது. இவங்க பின்னுக்கு போகல அப்படின்னு சொன்னால் அடுத்த கட்டம் பெரிய அளவிலான பிரச்சனை இதில் வரலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. வரும் நாட்களில் தான் நமக்கு வழங்கும் இந்த பிரச்சனை எந்த அளவுக்கு வீரியத்தை எடுக்க போகுது அப்படிங்கிறது. அடுத்தது லெபனான் பிரதேசங்களை நம்ம எல்லாருக்குமே தெரியும். தொடர்ச்சியாக இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவம் பலத்த தாக்குதல் செஞ்சு கொண்டிருக்காங்க. அந்த அடிப்படையில் இன்னைக்கு தெற்கு லெபனானில் நபாட்டியா பிரதேசங்கள் ஒரு காரோண்ட குறிவச்சு ட்ரோன் தாக்குதலை இஸ்ரேல் செஞ்சிருக்காங்க. அந்த ட்ரோன் தாக்குதலில் 2 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க, 2 பேர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. அந்த காருக்குள்ளே இருந்தவங்க பெரும்பாலும் இவர்கள் ஹிஸ்புல்லாவோட சம்பந்தப்பட்டவர்களாக இருக்கும் லெபனானினுடைய வட்டாரங்கள் இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறது. முக்கியமான விடயங்கள் ஒன்றாக இன்னைக்கு வந்திருக்கிற முக்கியமான தகவல்கள் எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்து இந்த வீடியோவில் நம்ம உங்களுக்காக வழங்கியிருக்கோம். இந்த வீடியோ சம்பந்தப்பட்ட கருத்துக்களை கட்டாயம் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.